வழியாக ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு கிளம்பியாச்சு. பின் சீட்டுங்கிறதுனால நம்மளை வந்து கீழால் இறக்கி விட்டானுவோம். சரி, அது ஒரு வகையாக தான், நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு. அடுத்த ஃப்ளைட் ஒன்று ஏறப்போகுது. ஏற்ற இறங்குனான்னு தெரில. Tata, no? Tata. No idea where it is. See, Qatar, Etihad, Emirates. These are the flights. Qatar, Emirates. You said Emirates, Qatar, like this. Then Qatar is big. Etihad after 20-30 users. இறங்கி ஸ்டாம்பிங் பண்ணிவிட்டு துருக்கியிலேருந்து பேக்கேஜ் கிளைம்பிங்காக போயிட்டுருக்கோம். நைட்டு 12 ஆச்சு. இது முடிச்சுட்டு இன்னும் ஹோட்டல் போனேன். பாப்பா என்னண்டு வா. மாலே புக்கெட் எல்லா இடத்துக்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. Turkish Airlines ஸ்டார் அலையன்ஸ் மெம்பர் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ எங்களுடைய பேக்கேஜ் கிளைம் போகணும். டியூட்டி ஃப்ரீ கீழால் இருக்குது. டியூட்டி ஃப்ரீலாம் 60%. இங்கே தண்ணியா விளங்கும்.
டூரிஸ்ட் சென்டர்லேயே தண்ணி தானோ அப்பா, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க. பேக்கேஜ் கிளைம் அன்னைக்கு வந்து டிரான்சிட், இன்னைக்கு வந்து பேக்கேஜ் கிளைம் வரணும். மாஷால்லா ஏர்போர்ட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்குது. அன்றைக்கி எடுத்து போட்டது வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபரில் போனேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கு. பேக்கேஜ் கிளைமுக்கு கோஸ்டாரிக்கா, லண்டன் ஹீத்ரோ எங்கன்னு தெரில, போயிட்டே இருக்கு. நல்லா இருக்குது ஏர்போர்ட், கொஞ்சம் க்ளீனாக இதாக இருக்குது. நான் பாத்ரூம் தான் போய் பார்க்கல, அதான் முதல்ல போய் பார்க்கணும். இங்கே பாருங்கள் எல்லா பேக்கேஜ் எந்தெந்த இதுக்கு போகுதுன்னு சொல்லி நம்பர் எவ்வளோ போட்டு வச்சுருக்கானோ. அப்பா, லண்டன் ஹீத்ரோ கேட்விக் 2020. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அங்கே பாருங்க இந்த ஏரியாவே சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வெளியால் பாருங்க, அதுக்கு எவ்வளோ பெருசில் வச்சுக்கிறானுவா. மெட்ரோ இங்கேயும் இருக்குது, மெட்ரோ செக் பண்ணி பார்க்கணும். பப்பாய்ஸ் ஏர்போர்ட் 4G 5G வைஃபை ரெண்டல், எல்லா ரெண்டலும் வச்சுருக்காங்க. வோடாஃபோனு, டூரிஸ்ட் சேல்ஸ் பாயிண்ட், துருக்கி டெலிகாம். Go and check. செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அடுத்த வெளியால் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இதை பார்த்தேன்னாக்கா பூச்செடியெல்லாம் இதெல்லாம் வச்சு டேக்ஸிக்கு வர்ற வழியில் அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. என்னடா இது, ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது தான் தெரியுது நம்ம ஒரு நாட்டையும் நம்ம பெருசு நினச்சிக்கிட்டு இருப்போம். இந்த பூனையாட்டம் கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருட்டாக இருக்குங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இங்கே ரியலாக வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஒவ்வொரு இதுவும் வேறு லெவலில் இருக்குது. செம்ம சூப்பர். ஓகே, இந்த பதிவு இதோட முடியுது. இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஏர்போர்ட் டேக்ஸி இந்த சைடில், இது இன்னொரு இங்கே உள்ள லோக்கல் டேக்ஸி. நாங்கள் ஊபருக்காக ட்ரை பண்ணுறோம். ஊபரில் போய்டுவோன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் வந்து பயங்கர டிலே ஆகும் போல இருக்குது. ஸோ see you next video. Thank you for fun.